சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிந்தாமணி கால் பண்ணி ரோகிணிக்கு சொல்றாங்க. ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆன்ட்டி நிஜமாவா? ஆமா, அந்த வீட்டில் இப்போ ஒருத்தருமே கிடையாது. உன் புருஷன் மனோஜ் கூட அவ வச்சிருக்க ஷோரூம்ல தான் தங்கியிருக்கானான்னு சொல்றாங்க. ஆமாவா ஆன்ட்டின்னு சொல்றாங்க. என்ன ரோகிணி, ஏன் இவ்வளோ முட்டாள்தனமா இருக்க? உன் புருஷன் ஷோரூம்ல தங்கியிருக்கான். அப்ப நீ இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுன்றாங்க. ஆன்ட்டி எனக்கு எதுவுமே தெரியல, நீங்க சொல்லுங்க. ஏன்னா இப்ப நான் ரொம்பவே ஃபைனான்ஷியலி ரொம்பவே சிக்கலா இருக்கேனா, அதனால நான் எப்படி பணத்தை ரெடி பண்றது, இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேனே தவிர மனோஜ் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, அதை பத்தி என்னால யோசிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. உனக்கு எவ்வளவு பணம் தேவைனாலும் ரெடி பண்றதுக்கு தான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்னன்றாங்க. ஆன்ட்டி அடிக்கடி உங்ககிட்டயும் அதே மாதிரி தேவையில்லாம அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான்றாங்க. சரி, இப்போ உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? இல்ல ஆன்ட்டி, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் இருந்தா வீட்டுல மளிகை செலவுல இருந்து எதுவுமே இல்லாம இருக்கு. பிசினஸ் இப்ப வேற டல்லா போயிட்டு இருக்கா, அதனாலதான் ஆன்ட்டி, வேற ஒன்றும் இல்லைன்றாங்க. சரி ரோகிணி, நீ பணம் 50,000 ரூபாய் வாங்கிட்டு போன்றாங்க. ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி, நான் கேட்கும் போதெல்லாம் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்களாவே எனக்கு ஃபோன் பண்ணி நீங்களாவே எனக்கு உதவி பண்றீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்றாங்க. எனக்கு தேவை நீயும் மனோஜும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும். என்னுடைய பொண்ணு உன்னுடைய வயசுல இருக்கா. என் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு இருந்தாலுமே அவ லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா, அந்த மாதிரி தான் நீயும் என்னுடைய பொண்ணு தான். உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா, இப்போ உனக்கு பண கஷ்டம் போயிடுச்சுல, இப்போ நான் சொல்றத நீ சேவியான்றாங்க. சொல்லுங்க ஆன்ட்டி, என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்குறாங்க. மனோஜ் இப்போ அவருடைய ஷோரூம்ல தங்கிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ற தெரியுமா? மனோஜை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி நீ இருக்கிற இடத்துக்கு அவரை வரவேன்றாங்க. ஆன்ட்டி அவரெல்லாம் வரமாட்டாரு. அதுவும் இல்லாம விஜய் ஆண்டிக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை தான், எதுக்காக விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நீ கண்டிப்பா வர வச்சு ஆகணும். மனோஜ் உன் கண்ட்ரோல்ல வரணும்னா அது உன்னுடைய கையில தான் இருக்கு. நீ இந்த விஷயத்த பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. சரிங்க ஆண்டி, நான் மனோஜ் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணி நேரா மனோஜ் கிட்ட போயிட்டு, மனோஜ் என்ன மனோஜ் உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்ன பண்றது ரோகிணி, எல்லாம் விதிப்படிதான் நடக்குதுன்றாங்க. மனோஜ், என் வீடு இருக்கும்போது நீ எதுக்காக கஷ்டப்படணும்? நான் வீடு இல்லாத கஷ்டப்பட்ட போது என்னுடைய ஃப்ரெண்டுங்களே எனக்கு வீடு கொடுக்கல. ஆனா நான் அப்படி இல்லை. என்னுடைய புருஷனுக்கு நான் வீடு கொடுக்காம இருப்பேனா? நீ வா மனோஜ், நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட கரெக்டா அந்த இடத்துக்கு விஜயா வராங்க. மனோஜ், இவளுக்கு இங்க என்னடா வேலை? எதுக்காக இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. மா, நானெல்லாம் கூப்பிடல, அவளாதான் வந்தா. நானு ஷோரூம்ல தங்கியிருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவளா என்ன கூட்டிட்டு போக வந்தான்றாங்க. ஆன்ட்டி, நீங்களும் வீடு இல்லாம ஸ்ருதியோட வீட்டுல தங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். வீடு இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்க போலியன்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. உன்னை பிடிச்ச தருத்தரம் தான் எங்களை இப்படி ஆட்டி படிக்குது. என்ன ஆன்ட்டி கொடுமை? உங்களுக்கு கடன் தேவைன்னு நீங்க வாங்கிட்டு அந்த பழியை தூக்கி என் மேல போட்டா என்ன அர்த்தம்? நானா உங்களை கடன் வாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு இப்ப விஜயாவை கேள்வி கேட்க உடனே விஜயாவுக்கு கோவம் வருது. இங்க பார், உனக்கும் என் பிள்ளைக்கும் 2 பேருக்கும் விவாகரத்து நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல என் புள்ளையும் எதுக்காக நீ கூப்பிடுற? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போன்னு சொல்றாங்க. அத மனோஜ் சொல்லட்டும், மனோஜ் சொன்னா நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. உடனே மனோஜ் இங்க பாருடா, ஒழுங்கு மரியாதையா உன் கூட எல்லாம் என்னால வர முடியாது. என் அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நான் கேட்பேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போன்னு சொல்லி அவளை துரத்தி அனுப்புறியா இல்லையா மனோஜ்னு சொல்றாங்க. அம்மா, நீ பாட்டுக்கு ஸ்ருதியோட வீட்டுல ரொம்பவே வசதியா சந்தோஷமா இருக்க. அதே மாதிரி முத்து மீனா 2 பேரும் அவங்கவுங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. நான் மட்டும் ஷோரூம்ல இருந்து கஷ்டப்படணுமா? நானும் ரோகிணி கூடவே போயிட்டுமாமான்னதும் உடனே விஜயாவுக்கா பயங்கர கோவம் வருது. கன்னத்திலே பலார்னு ஒண்ணு விடுறாங்க. ஏண்டா, உன்னாலதான், நீ பட்ட கஷ்டத்தாலதான் நீ இவ்வளோ கஷ்டப்படுறீன்னு சொல்லிட்டு வீட்டோட பத்திரத்தை அடமானம் போட்டு கடைசியில வீடு இப்ப கைக்கு வருமா இல்லையா தெரியாம நம்ம இவ்வளோ கலங்கி போயிருக்கோம். அப்ப கூட உனக்கு புத்தி வராத. ரோகிணி கூட போறியா, போவியான்னு சொல்லிட்டு செம்மாட்டி அடிக்கிறாங்க. உடனே ரோகிணி என்ன ஆன்ட்டி, என் கண்ணு முன்னாடியே என் புருஷனை அடிக்கிறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? இங்க பாரு, மனோஜுக்கு விழுந்த அடி உனக்கு விழும். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு சொல்றேன் இல்லடின்னு சொல்லிட்டு திட்டினதும் ரோகிணி கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இங்க பாருடா மனோஜே, நீ என்ன தப்பு பண்ணாலும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்றதுக்காக உன் இஷ்டத்துக்கு ஆடாத. என்னை மீறி, என் பேச்சை மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்.
புள்ளையே இல்லைங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாகடிச்சிட்டு வேலையை பார்ப்பேன். ஒழுங்கா நான் எப்படி சொல்றேனோ அப்படி இருக்கிற வழிய பாருன்னு சொல்லிட்டு விஜயா மிரட்டிட்டு இருக்காங்க. சரிம்மா, நீ சொல்றபடியே நான் கேட்கிறேன். உன் கோவத்தை என்னால தாங்க முடியலம்மா. இன்னொரு நாளைக்கு இப்படி பண்ணாத, என்ன அடிக்காதுன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கீழே விஜயா கீழே உட்காந்துடுறாங்க. இதை பார்த்து ரோகிணி பயங்கர கோவப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.